இன்னைக்கு கிளாஸ்லயும் let us discuss some more problems on continuity. So problem 1. And note that this problem is something more interesting and more important problem. இது நீங்க மெஷர் தியரி வரும்பொழுது இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்றேன். ஓகே, எப்படி டிஃபைன் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது ஒன்று சொல்லட்டுமா? ஸோ let G be an open subset of R. Rல ஒரு open subset எடுத்துக்கிட்டேன். ஓகே, let G be an open subset of R. And இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா we are going to define let's define இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்துன்னா chi. ஓகே, chi G. இதுக்கு பேர் வந்து chi G. It is a function from R to I call it to be R to R by எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா this chi G of x which is equal to I am going to define it this way. It is 1 if x belongs to G and 0 if x does not belongs to G. Okay, is known as இதுக்கு பேர் என்னது அப்படின்னா known as a characteristic function. ஓகே, நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறோம் அப்படின்னா show that this characteristic function chi G is continuous on எங்க G ல continuous னு சொல்ல போறேன். ஓகே, so let me give some more இந்த function எப்படி இருக்கும் அப்படிங்கறத I'll give another idea. The function for example G is a open subset of R ங்கிறதுக்கு பதிலா நான் open interval a, b ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வெச்சுக்கோங்களேன். அப்ப இந்த படம் எப்படி இருக்கும்ங்கறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். So this is my codomain and this is my domain. அப்ப இதுல நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் வச்சுக்கிறேன். So that is a, b. So this is open interval a, open interval b. Okay, so open interval a, b. அப்ப இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா this open interval a, b ல இதுதான் 1. இதனுடைய வேல்யூ வந்து 1, இந்த வேல்யூ வந்து 0. அப்போ இந்த இடத்துல it will be 1. ஓகே, a ல வந்து தெரியாது ஏன்னா aங்கற பாயிண்ட் g ல இல்ல. So I will have this is 1. இந்த இடத்துல வரைக்கும் எனக்கு 1 ன்னு இருக்கும். அதுக்கு அப்புறம் it will be like this 0. இங்க இருந்து 0. ஓகே, so here it is 0. இந்த இடத்துல 0. That is what is chi G of a வந்து 0. இந்த இது கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல பண்ணிருக்கேன் ரவுண்டட் சர்க்கிள்ல போட்டுருக்கேன். இந்த இடத்துல டாட்டட் சர்க்கிள்ல போட்டுருக்கேன். So this is my function. This is இந்த ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கேன் இல்லையா, இதுதான் என்னது chi G. This is the chi G அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இதுதான். இது மட்டும் இல்ல, இதுவும் சேர்ந்து. ஓகே, the whole thingல இந்த படம் வந்து எப்படி இருக்கும்னா ஃபுல்லா இந்த மத்த இடத்துல ஃபுல்லா இது 0, மத்த இடத்துல ஃபுல்லா இது 0. only in this G, இதுதான் G ல மட்டும் இதனுடைய வேல்யூ வந்து என்னது 1. It is the value is 1. Now we are going to show that this function is continuous on G அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போறேன். ஓகே, so we'll go for a solution. என்ன சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? so to prove என்னது let a அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் எதுல எடுத்துக்கிட்டேன், G ல எடுத்துக்கிட்டேன். ஓகே, so to prove இப்படி எழுதிக்குமா, to prove என்னது chi G is continuous on G அப்படின்னு சொல்ல போறேன். அப்ப இது சொல்றதுக்கு என்ன பண்ண போறேன், இதுல இருந்து நான் ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். So let us take let a belongs to G. aங்கற ஒரு எலிமெண்ட் G ல எடுத்துக்கிட்டேன். ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்லோவா கொண்டு போறேன். பாருங்க, aங்கற ஒரு எலிமெண்ட் G ல எடுத்துக்கிட்டேன். then இப்போ கண்டினியூஸ் ப்ரூஃப் பண்ணோம்ல, அப்போ முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன், let epsilon be positive. இது வந்து என்னதுக்கு be given. இது கொடுத்தாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find delta positive. So I will write this is find
delta positive such that என்ன condition satisfy பண்ணும் modulus of x minus a which is less than delta. This would implies that modulus of f of x my sorry f ங்க பாருங்க இது வந்து chi g of x இல்ல. So we are having this is chi g of x minus chi g of a which must be less than epsilon ஆக இருக்கணும். Okay, so which is less than epsilon ஆக இருக்கணும். Are you getting? So find delta positive which satisfies this condition. ரொம்ப simple. Okay, சரி இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா எப்படி சார் இந்த டெல்டா கண்டுபிடிக்கிறது அப்படின்னா given G is open and what we will have A அப்படிங்கிற பாயிண்ட் எதுல இருக்கு G ல இருக்கு. ஓகே, அப்போ ஓபன் செட் அதுல ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கேன் அப்படின்னா then there is a radius, there is a radius r positive சொல்லணும்னா இப்போ r positive பதிலா நான் என்ன பண்ணிக்கிறேன் delta positive. There is a delta positive such that ball with the center A radius delta which is contained in your G குள்ள இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ now for any x belongs to ball with the center A radius this delta implies, okay, this would implies that x இதுல இருக்கும் G ல இருக்கும் அப்படி வெச்சிருச்சு. கரெக்ட்டா? because this is a subset. இதுல ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்கன்னா x இதுல இருந்தது அப்படினா இதுலயும் இருக்கும் because it is a subset. அப்போ this implies that இதுக்கு என்ன அர்த்தம் modulus of x minus a which is less than delta, this would implies that x belongs to G. X belongs to G would implies that chi G of x இதனுடைய வேல்யூ வந்து என்னது 1. Then modulus of chi G of x minus chi G of a which is equal to modulus of chi G of x வந்து என்னது 1. Okay, minus chi G of a வந்து என்னது a belongs to G அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா we are having this implies that chi G of a which is equal to 1. இது 1. புரியுதா? அப்போ we will have this is 1 minus 1 which is equal to 0. 0 is always less than epsilon. Okay, which is always less than epsilon. அப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது ஒரு லைனா எடுத்துக்கிட்டோமா? Let epsilon be positive. அந்த கலர்ல let epsilon be positive கொடுத்துட்டாங்க. Then there is a delta positive such that whenever modulus of x minus a less than delta will implies that chi G of x minus chi G of a is less than epsilon. எடுத்து எழுதிரட்டுமா? Thus for every epsilon positive there is delta positive such that what we are having is modulus of x minus a which is less than delta. This would implies that modulus of chi G of x minus chi G of a which is less than epsilon. Okay, so this implies that chi G is continuous at a. ங்கிற பாயிண்ட்ல அது என்னவா இருக்கு? கண்டினியூஸ் ஆக இருக்கு. Okay, since a belongs to G is arbitrary, we have this chi G is continuous on G ல இது continuous. Okay, சரி, இதுல சார் அப்ப இந்த இடத்துலலாம் இதுவும் 0 0 தான் சார் இருக்கு அப்படின்னா சார் போகும். ஆனா இந்த பாயிண்ட்ல இது டிஸ்கண்டினியூஸ். this point இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது a ஆக இருக்குதுன்னா இது டிஸ்கண்டினியூஸ். this I leave it as a homework. Okay, so take homework. Let G which is equal to open interval a comma b.
okay, then the function chi g is not continuous at x a லியும் continuous இல்ல b லியும் continuous இல்ல. okay, so this I leave this as homework. okay, நீங்க நம்ம ஒரு 5 பாயிண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த 5 பாயிண்ட்ல 5 கேரக்டரைசேஷன்ல ஏதாவது ஒரு கேரக்டரைசேஷன் யூஸ் பண்ணி this is not continuous அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணுங்க. the easiest way is என்னது கன்வர்ஜென்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த இடத்துல இப்படி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஓகே, ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். யூ ப்ரூவ் இட் யுவர் செல்ஃப். ஓகே, ஹிண்ட் வந்து என்னது அப்படின்னா யூ டேக் அ சீக்வன்ஸ். நான் இப்போ ஏல வந்து கன்வர்ஜ் ஆகலைன்னு எடுத்துக்கிடுவேன். அப்போ யூ டேக் லெட் xn அப்படிங்கிற சீக்வன்ஸ் யாருன்னா a plus 1/n. okay, a plus 1/n, so that okay, இல்லைன்னா எனக்கு இந்த 1/n உள்ள இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது a. அப்போ இங்க இருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும், இங்க இருந்து ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும். So assume that n is greater than n, சரி, b is greater than, உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக நான் b வந்து இதோட பெருசுன்னு எடுத்துக்கிட்டேன், a plus 1 ஓட பெருசுன்னு எடுத்துக்கிட்டேன். அப்படி சொல்லுவோம். அப்போ கண்டிப்பா a plus 1 இதுக்குள்ள இருக்கும். அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இன்னொரு எலமெண்ட் சீக்வன்ஸ் yn அப்படிங்கிற சீக்வன்ஸ் எங்க எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா a minus 1/n. அப்போ அது எங்க இருக்கும்? இங்க இருந்து வந்துகிட்டே இருக்கும், கன்வர்ஜ் ஆகும். ஓகே, ஸோ போத் xn converges to a, yn converges to a தான். ஓகே, பட் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா chi g of xn, ஓகே, this fellow will converges to 1 கிடைக்கும். ஓகே, ஏன் இதெல்லாம் xn எல்லாம் எதுல இருக்கு? இங்க எடுத்துருக்கேன். ஓகே, இது இந்த இடத்துல b இருக்கு. ஸோ இங்கெல்லாம் xn எல்லாம் இங்க இருக்கு. அப்போ this fellow converges to 1, whereas yn எல்லாம் எங்க எடுத்துருக்கேன்? வெளியே எடுத்துருக்கேன். therefore this implies that chi g of yn converges to 0. இது ரெண்டை யூஸ் பண்ணி you construct a sequence which converges to a, but chi g of the sequence does not converge. இது நீங்க பழைய proof technique-ஓட இதை combine பண்ணுங்க, then you prove it. okay, so I leave this as a homework. okay, so next we are going to prove another problem. okay, என்ன problem அப்படின்னா problem 2. okay, let I'll take let m1 and m2 be m1 comma m2 be two metric spaces, and a be a subset of m1. a ங்கிற செட் எதுல இருக்கு? m1 ல. okay, சரி, let f be a function from எங்க இருந்துங்க? m1 ல இருந்து m2 க்கு போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், and g be a function from, அதுவும் எங்க இருந்துங்க? m1 ல இருந்து m2 க்கு போற மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன். be two continuous functions such that what we are having is f of x which is equal to g of x for all x belongs to a. ங்கிற பாயிண்ட்ல இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சேம் ஆக இருக்கு. ஓகே, then f of x equal to g of x for all x belongs to a closure. a closureலயும் இது ஒண்ணா தாங்க இருக்கும் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்றேன். see something more interesting. சின்ன டொமைன்ல ஈக்குவலா இருந்ததுன்னா பெரிய டொமைன்லயும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே, so that is இது m1, இது m2. okay, so I'll take this is my m2. அப்ப இங்க இருந்து f ன்னு ஒரு ஃபங்க்ஷன் போது and we are having g அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. okay, suppose here I'm having this is my a. okay, இது a. இந்த இடத்துல எனக்கு f இங்க நீங்க எந்த பாயிண்ட் x கொடுத்தாலும்
we are having that f of x equal to g of x. அப்போ this point இது இந்த இடம் போகுதுல, இதுதான் f of x, இதுதான் g of x. இது ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்குவலா தான் போகும். That is, this point is carrying to be equal point. ஓகே, அப்போ இங்க என்ன சொல்லுதுன்னா க்ளோஷர்லி ஈக்குவல்ங்க. இது இந்த ஓப்பனா போட்டிருக்கேன், இந்த சைடுல ஃபுல்லா கோடு போட்டிருக்கேன், இந்த இடத்துல கோடு. அப்போ if I am taking any point at here, okay, இந்த இடத்துல இது வந்து இதுல இருக்கும், a க்ளோஷர்ல இருக்கு. இப்படி இருந்தாலும் we will have this f of x equal to g of x அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறேன். ஓகே, so any point on this closure, that is, this function can be equivalently extended to its closure. க்ளோஷருக்கு அப்படி பெருசுபடுத்திக்கலாம். அங்கேயும் எனக்கு சேமா தான் இருக்கும். ப்ரூவ் பண்ணலாமா? இது எப்படி ப்ரூவ் பண்ண போறேன் அப்படின்னா we are going to proof. Okay. Okay, so given என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நினைக்கலாமா? so f from m1 to m2 comma g a function from m1 to m2 are continuous function. இதான் ரொம்ப முக்கியம், continuous functions. Okay, so ரொம்ப முக்கியமானது வந்து continuity. Okay, given also, and a is a subset of m1 such that என்ன கண்டிஷன்லாம் satisfy பண்ணுது? that is f of x which is equal to g of x for all x belongs to x belongs to capital A. A ல இருக்கும்போது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் சேமா இருக்கு. ஓகே, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? to prove என்ன ப்ரூஃப் பண்ண போறேன் அப்படின்னா this f of x equal to g of x for all x belongs to a க்ளோஷர்லயும் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல போறேன். ஓகே, சரி, அப்போ இதுக்கு நான் என்ன பண்றேன்? முதல்ல let x belongs to a closure. அப்போ a க்ளோஷராக இருந்தனா என்ன எப்படி இருக்கும்? this is a க்ளோஷர்ங்கிறது யாரு? this is a union a dash. a அல்லது a கூட என்ன சேர்த்துக்கிட்டேன்? set of all limit points of a சேர்த்துக்கிட்டேன். we know that this a closure which is equal to a union a dash. இப்போ x belongs to a. if x belongs to a ஆக இருந்தனா given f of x equal to g of x. Okay, f of x equal to g of x. So nothing to prove. Okay, அதே f of x equal to g of x அவே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Suppose if x does not belongs to a ன்னு எடுத்துக்கிறேன், then x எதுல இருக்கும்? then x is a limit point, x belongs to a dash. that is x is a limit point of யாரு? a இனுடைய லிமிட் பாயிண்டாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, சரி, a இனுடைய லிமிட் பாயிண்டாக இருந்தால் என்ன தெரியும்? இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் if x is a limit point of a ஆகுதுன்னா then there is a sequence xn in a such that எல்லாம் படிச்சிருக்கோம். ஓகே, if x is a limit point of a ஆக இருந்தனா then we can find a sequence xn in a such that this xn converges to x. இப்படி என்னால ஒரு சீக்வென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, because x is a limit point. சரி, since f is continuous, we have this f of xn converges to f of x. கரெக்டா? f of xn converges to f of x. ஓகே, இப்போ அடுத்தது வந்து since g is continuous, we have this g of xn converges to g of x. Okay, but இங்க xn but f of xn which is equal to g of x. Yeah, since xn
it belongs to capital A. Xn is a sequence in A. Sequence in A ஆக இருக்கிறதுனால எனக்கு f of x னும் g of x னும் சேம். அப்போ from 1 இது 2 னு எடுத்துக்கிட்டீங்கன்னா from 1 and 2 then from 1 and 2 this f of xn converges to f of x க்கும் converge ஆகுது. அதே நேரத்துல this converges to g of x க்கும் converge ஆகுது. கரெக்ட்டா? g of x க்கும் converge ஆகும். கரெக்ட்டா? புரியுதா? because this is equal to g of x. அப்ப g of x converges to g of x. And we know that but a sequence of a limit வந்து unique. Okay, since the sequence of limit of a sequence, since this limit of a sequence is unique ஆக இருக்கும். Unique, we have these both must be equal, that is f of x must be equal to g of x. Okay, அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா let x belongs to a closure எடுத்துக்கிட்டீங்க, then you have ended with என்னது f of x equal to g of x னு கொடுத்துட்டீங்க. Okay, since x belongs to a closure is arbitrary, we have this f of x equal to g of x for all x belongs to a closure. அப்போ a closureலயும் அது எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஓகே, எதுல இருந்து a ல ஈக்குவலா இருந்ததுன்னா a closureலயும் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, then we will go to the next problem. இந்த ப்ராப்ளத்தை நீங்க தான் ப்ரூஃப் பண்ண போறீங்க, நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் தான் கொடுக்க போறேன். ஓகே, so problem 3 என்ன அப்படின்னா I'll take let x be a metric space, let m x be a metric space, and f is a function from எங்க இருந்துங்க x ல இருந்து r க்கு போற மாதிரியான function. Okay, and g be a function from x to r. Okay, be continuous functions. Then ஒண்ணே ஒன்று நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். then f plus g அப்படின்னு ஒரு புதுசா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். that is f plus g is a function from எங்க இருந்துங்க x ல இருந்து r க்கு போற மாதிரியான ஃபங்க்ஷன். எப்படி டிஃபைன் பண்றீங்க அப்படின்னா defined by எப்படி I'll take f plus g of x which is equal to f of x plus g of x. Okay, for every x belongs to capital X, for every இது முதல் function. Then this is number one. Okay, and number 2 I'll define another function, number 2, that is f into g. So this is a function from x to r defined by what we have, this is f into g of x which is equal to f of x into g of x. இது ரெண்டு ரியல் நம்பர்ங்கிறதுனால மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, for all x belongs to capital X. இது ரெண்டாவது ஃபங்க்ஷன். ஓகே, so I'll take it with third function is that is f by g. Okay, this is also a function from capital X ல இருந்து r போற மாதிரியான function defined by எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா that is f by g of x which is equal to, I'll have this is f of x divided by g of x for all x belongs to capital X. Okay, so these are all continuous functions. அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன், நாலாவது ஃபங்க்ஷன். I'll take this is to be constant times f. Okay, where
then kங்கிற ஒரு element real number னு வச்சுக்கணும். kf of it is a function from x to r by defined by எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா k times f is of x which is equal to k into f of x. Okay, for all x belongs to x. Okay, so these four functions are there. ஒரே ஒரு இது வந்து என்னன்னா இந்த condition provided g of x which is not equal to 0 for every x belongs to capital X. இந்த ஒரு condition சாகும் ஏன்னா denominatorல g of x வருது இல்லையா. அப்போ these are all continuous functions. Okay, these are all continuous functions. Okay, இத நீங்க ப்ரூஃப் பண்றது வந்து ஈஸியா கன்வர்ஜென்ஸ் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்க ப்ரூஃப் பண்ணலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to prove the same theorem with the help of epsilon delta technique யூஸ் பண்ணி நான் இத ப்ரூஃப் பண்ண போறேன். Okay, first shall we prove the first one? So proof நல்லா நோட் பண்ணிக்கங்க. இத நான் ஆல்ரெடி கன்வர்ஜென்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணிட்டோம். முன்னாடியே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா we are going to use purely epsilon delta continuity மட்டும் அந்த டெஃபினேஷனை மட்டும் யூஸ் பண்ணி we are going to prove this theorem. Okay, so number one given f okay from x to r comma g from x to r are continuous. Okay, இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போறோம்? we are going to show that to prove this f plus g ன function எப்படி டிஃபைன் பண்ணிருக்கேன்? இந்த டிஃபைன் பண்ணிருக்கேன் f plus g of x which is equal to f of x plus g of x னு டிஃபைன் பண்ணிருக்கோம் இல்லையா? this function is going to be continuous. So from x to r is continuous னு சொல்லலாம். ஓகே, சரி, அது சொல்றதுக்கு என்ன முதல்ல என்ன எப்படி எடுத்துக்கணும்? ஆரம்பிக்கும் போது என்ன பண்றேன்? let epsilon be positive. So let epsilon be positive. சரி, இப்போ ரஃப் கால்குலேஷன் இங்க ஒன்னு போட போறேன். So அதுக்கப்புறம் we'll come back to here. Okay, so this is rough. நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு டெல்டா கண்டுபிடிக்கணும். such that என்ன சொல்றோம்? find delta positive such that whenever modulus of x minus a which is less than delta, this would imply that modulus of f plus g of x minus f plus g of a must be less than epsilon. இது வேணுங்க. ஓகே, அப்போ நான் இது என்ன அப்படிங்கிறத ஒரு ரஃப் கால்குலேஷன்ல போட்டுக்கிறேன். அப்போ மாடுலஸ் ஆஃப் ரஃப்ல வந்து என்னது? இது வந்து என்னது? f of x plus g of x minus இங்க என்ன கிடைக்கும்? f of a plus g of a. ஓகே, ஸோ இது ரஃபாக போடுறேன். ஸோ வாட் இட் இஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி எழுதலாம், கிளப் பண்ணிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்? this is f of x minus f of a plus I can write this is g of x minus g of a அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இதெல்லாம் என்னன்னே தெரியாத மாதிரி நம்ம இங்க வந்து ரஃப் கால்குலேஷன் மட்டும் தான். and by triangular inequality I can write this is a modulus of f of x minus f of a, okay, plus it is modulus of g of x minus g of a. அவ்வளவுதாங்க. இது மட்டும் அப்ப இதை நான் என்ன பண்ணிக்கலாம்? less than epsilon by 2 னு போட்டுக்கலாம். இதுவும் less than epsilon by 2 அப்படின்னு போட்டுக்கலாம் under proper condition. Okay, ப்ராப்பரா we can choose delta such that this is less than epsilon by 2 அதுமாதிரி this is epsilon by 2. அவ்வளவுதாங்க. and therefore this is equal to epsilon. இது ஐடியா. ஓகே, நான் இப்போ எழுதுற பாருங்க. since f is continuous at a belongs to capital X, ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸ் ஆக இருக்கிறதுனால there is delta 1 positive such that
such that என்ன சார் delta 1 எழுதிருக்கீங்க ஆமா fங்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் இதை சொல்ல போறேன் such that whenever distance between x comma a which is less than delta 1 this would implies that modulus of f of x minus f of a which is less than epsilon by 2 which is less than epsilon by 2 that is there is delta 1 positive which satisfies this condition okay சரி அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா இங்க பாருங்க இந்த பாயிண்ட் ஏங்கற பாயிண்ட்ல டெல்டா தூரத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் இது டெல்டா தூரத்துல ஒரு வட்டம் டெல்டா 1 தூரத்துல நான் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன் wow very good அப்ப இதுல எங்க x இருந்தாலும் x இங்க இருந்துச்சு அப்படினா this condition must hold என்னது modulus of f of x minus f of a குள்ள தூரம் வந்து இதை விட கம்மி epsilon by 2 விட கம்மி இப்போ அதே மாதிரி இன்னொன்னு எழுதுறேன் ஓகே சோ அடுத்து என்ன எழுத போறேன் அப்படினா since g is continuous at a belongs to x ஆக இருக்கிறதுனால there is delta 2 positive such that what I can write distance between x comma a which is less than delta 2 this would implies that modulus of g of x minus g of a which will be less than epsilon by 2 கரெக்ட்டா அப்போ delta 2 னு இன்னொரு வெட்டம் கிடைச்சிருக்கு ஓகே எனக்கு தெரியாது delta 1 delta 2 இதுல ரெண்டுல எது பெருசு எது சிறுசுன்னு தெரியாது பட் anyhow நான் வந்து சிறுசா ஒன்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுதான் delta 2ங்கற ரேடியஸ் ஓகே சோ this is my delta 2 அப்ப delta 2 ரேடியஸ்ல சுத்தி ஒரு வட்டம் என்னால வரைய முடியும் அந்த வட்டத்துல நீங்க எந்த இடத்துல x எடுத்தாலும் இந்த ரெண்டாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்ப இது ரெண்டுக்கும் மினிமம் delta 1 delta 2 இது ரெண்டுல மினிமமா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது இதுல இந்த கேஸ்ல delta 2 தான் அப்ப இங்கனக்குள்ள நீங்க ஒரு x எடுத்தீங்க அப்படினா அது இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் கரெக்ட்டா அப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படினா put delta which is equal to minimum of delta 1 comma delta 2 okay அப்படினா என்ன அர்த்தம் this implies that இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா that is delta is smaller than delta 1 less than or equal to delta 1 ஆவும் இருக்கும் அதே நேரத்துல delta is less than or equal to delta 2 ஆவும் இருக்கும் அப்போ this both condition will hold okay so now இப்போ எழுதிக்கலாம் for என்னது distance between x comma a which is less than delta then இப்போ எனக்கு இந்த இடத்துல எழுதுன பாத்தீங்களா இது தெரியாத மாதிரியே நான் எழுத போறேன் என்ன எழுத போறேன் அப்படினா then modulus of f of x f plus g of x minus f plus g of a which is நான் கடைசி இந்த லைன் வந்துட்டுமா இந்த இதுல less than or equal to இந்த கேஸ் கொண்டு வந்துட்டுமா this is less than or equal to இதெல்லாம் நீங்க நிறைய ஸ்டெப் எழுதணும் okay you write it in this way okay this is equal to modulus of f of x plus g of x minus f of a minus g of a therefore இத கிளப் பண்ணி எழுதிக்கிறோம் இந்த ஸ்டெப்பை நீங்க மறுபடியும் திருப்பி எழுதணும் நான் கடைசி ஸ்டெப் பார்க்க இது இல்லங்கறதால நான் கடைசில எழுதுறேன் okay so this fellow is less than or equal to இல்லனா ஒரு லைன் கூட எழுதிரோம் இந்த மாதிரி போச்சு okay so this is equal to f of x plus g of x minus f of a plus g of a okay so inga bracket modulus this is equal to modulus of f of a f of x minus f of a plus g of x minus g of a இப்படி கிடைக்கும் okay and this fellow is less than or equal to what is this modulus of f of x minus f of a plus modulus of g of x minus g of a and note that this fellow is less than epsilon okay so sorry epsilon by 2 இது ஒரு less than epsilon by 2 plus இது ஒரு less than epsilon by 2 okay so this is equal to epsilon அப்ப நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க அப்படினா let epsilon be positive னு கொடுத்திருக்கீங்க epsilon be positive னு கொடுத்திருக்கீங்க then you find delta positive இது கண்டிப்பா பாசிட்டிவ் தான் ரெண்டு நம்பருக்கு மினிமம் வந்து நீங்க பாசிட்டிவ் தான் so there is a delta positive such that this condition is hold அது தனியே அடுத்து எழுதிட்டுமா thus
thus for every epsilon positive there is a delta positive such that what we can have, the distance between x comma a which is less than delta, this would implies that modulus of f plus g of x minus f plus g of a which is less than epsilon. So this implies that f plus g, okay, is continuous at okay, since a belongs to capital X is arbitrary, we have f plus g is continuous on capital X. So this is the first case. ரெண்டாவது கேஸ் ப்ரூஃப் பண்ணட்டுமா? ரெண்டாவது ப்ராப்ளம் வந்து என்னது, f into g. Okay, see, and fourth problem you made it as a homework. Okay, இது வந்து homework ரொம்ப simple. Okay, I leave this as homework. So I'll go for a second case. So number 2 given, okay, to prove னு எழுதிட்டோமா, ஸ்ட்ரைட்டா எழுதிறேன். to prove this f into g. Okay, this is a function from x ல இருந்து r, a is continuous on x ல இது continuous னு சொல்ல போறேன். Okay, so இதுவும் நான் convergence technique ஈஸியா ப்ரூஃப் பண்ணிட்டேன். but now we are going to use the epsilon delta technique. Okay, சரி, எப்படி ப்ரூஃப் பண்ண போறேன்னு பார்க்கலாமா? சரி, so let a belongs to capital X. Let epsilon be positive. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு கேஸை பிரிச்சுக்கிறேன். Okay, so first I will take the case 1. case 1 வந்து யாரு அப்படின்னா, I call it B. ஒருவேளை the f of a இருக்காம அவன் 0வாக இருக்கலாம். சப்போஸ் கேஸ் a வந்து f of a வந்து 0வாக இருக்கு. அப்போ நான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா, that is f at the point f at the point a we need to show that f into g is continuous. கேஸ் 1 வந்து f of a is continuous. அவ்வளோ, அது மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, we are going to find delta positive. Okay, find delta positive such that whenever distance between x க்கும் a க்கும் உள்ள தூரம் டெல்டாவோட கம்மியாக இருக்கும் பொழுது, this must implies that modulus of f of x g of x multiplication minus என்னது f of a into g of a. So f of a into g of a, this must be less than epsilon ஆக இருக்கணும். ஓகே, சரி, இதை வேணா முதல்ல எழுதிக்கிறேன். கேஸ் 2 வேணா I call it take it to be case 2. இப்படி எழுதிக்கிறோம். So case 1 and first இதுதான் to find delta positive which satisfies this condition. ஓகேங்களா? So the first case வந்து என்னது அப்படின்னா, we are assuming that f of a which is equal to 0 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி, இப்போ ரஃப் கால்குலேஷன் பாருங்க. இதுதான் நான் கால்குலேட் பண்ணணும். என்னது, that is modulus of f of x into g of x minus f of a into g of a. So f of a into g of a. Okay, this is equal to, இதுதான் 0 ஆயிருச்சுல. அப்போ இப்போ என்ன கிடைக்கும், வெறும் modulus of f of x into g of x மட்டும் கிடைக்கும், வேற எதுவுமே இல்லை. Okay, so this we know that this is equal to modulus of f of x into modulus of g of x. Okay, and note that this fellow இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, modulus of f of x minus 0ங்கிறது யாரு, f of a. Okay, I can write this is 0, okay, into modulus of g of x இப்படி எழுதிக்கலாம். இந்த 0 எடுத்துட்டு I can write this is f of a இப்படி எழுதிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த g of x மட்டும் நான் அடி சுருக்கிட்டேன்னா போதும், ஒரு நம்பரை வச்சு நான் அப்பர் பவுண்ட் கொடுக்க போறேன். Okay, so I'll write this. Okay, since g is continuous
G is continuous at A ஆக இருக்கிறதுனால okay A there is delta 1 positive such that whenever distance between x comma A which is less than delta 1, this would implies that modulus of g of x minus g of A which is less than 1. நாங்க இந்த இடத்துக்கு கேஸ்ல என்ன பண்ணிருக்கேன் எப்சிலான் பதிலா 1 ன்னு வச்சு g continuousங்கிற ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி மட்டும் யூஸ் பண்ணிருக்கேன். வேற எதுவுமே யூஸ் பண்ணல. And note that இது என்னது modulus of g of x minus g of A which is less than 1 ன்னு இருக்கா? And we know that this fellow is less than or equal to modulus of g of x minus modulus of g of A. இப்படி ஒரு inequality நமக்கு தெரியும். இது என்ன inequality அப்படினா இங்க எழுதுற பாருங்க. So modulus of mod x minus mod y, this fellow is less than or equal to modulus of x minus y. அதை தான் இங்க அப்ளை பண்ணிருக்கேன். So we have applied this thing to be here. Okay. So very simple. இந்த inequality proof பண்றது வந்து ரொம்ப ஈஸி. அதர்வைஸ் உங்க பிஎஸ்சி சீக்வென்ஸ் அண்ட் சீரிஸ்ல இதை நான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோ. ரொம்ப சிம்பிள் இட் இஸ். ஓகே. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா this implies that இதிலிருந்து நான் இப்படி எழுதிக்கலாமா -1 which is less than modulus of g of x, okay, minus modulus of g of A which is less than 1. Okay. So this would imply that ரெண்டு பக்கம் mod g of A ல கூட்டிடலாம். mod g of A minus 1 which is less than modulus of g of x, okay, which is less than 1 plus modulus of g of A. Okay, எனக்கு இவ்வளவுதாங்க இவன் தாங்க வேணும். இவங்க தான் வேணும். அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா that is whenever distance between x comma A which is less than delta 1, this must implies that modulus of g of x which is less than a constant, யாரு இந்த கான்ஸ்டன்ட் யாரு 1 plus modulus of g of A. இது கான்ஸ்டன்ட், இது மாடுலஸ் வந்து என்னைக்குமே பாசிட்டிவ் நம்பர். ஸோ திஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது என்னைக்குமே ஜீரோவாக இருக்காது, பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இங்கே பாருங்க, அப்போ இந்த ஃபெல்லோவை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா திஸ் இஸ் லெஸ் தானா, அப்போ லெஸ் தேன் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு இவனுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் 1 plus modulus of g of A அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, 1 plus modulus of g. அவ்வளோதான். இப்போ f is continuous at the point A அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் less than epsilon divided by 1 plus modulus of g of A எழுதிக்கலாமா இந்த இடத்துல. அப்போ into this fellow 1 plus modulus of g of A. So இது ரெண்டு அடிபட்டு போயிடும், அதான் ஐடியா. ஓகே. Now since f is continuous at A ஆக இருக்கிறதுனால for this epsilon positive, இப்போ தான் இந்த epsilon எடுத்துக்கிறேன், இந்த epsilon இப்போ தான் யூஸ் பண்ண போறேன். ஓகே, for this epsilon positive there is a delta positive, there is a delta 2 positive, வேற delta, இங்க மேல delta 1 positive, இங்க delta 1, இங்க என்ன கிடைச்சிருக்கு delta 2 positive, such that what I can write this fellow. Okay, that is whenever distance between x comma A which is less than delta 2, this would imply that modulus of f of x minus f of A which is less than epsilon divided by 1 plus modulus of g of A. Sorry, g of A. Okay, இப்படி எழுதலாம். Is it okay? அப்போ when இந்த பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட் இது, அப்போ சொன்ன மாதிரி இது டெல்டா 1 ரேடியஸ்ல ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன், ஒரு வட்டம் இந்த இடத்துல டெல்டா 1 ரேடியஸ்ல நான் வரைஞ்சிருக்கிற வட்டம் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் டெல்டா 2 ரேடியஸ்ல இன்னொரு வட்டம் வரைஞ்சிருக்கேன். ஓகே, தட் இஸ் இன் டெல்டா 2 ரேடியஸ்ல யூ மே ஹேவ் திஸ் இஸ் டெல்டா 2 ரேடியஸ். Okay, this is delta 2. அப்போ இந்த பச்சை வட்டத்துல இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இந்த ப்ளூ வட்டத்துக்குள்ள இருந்ததுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ ஐ எம் கோயிங் டு சூஸ் ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா புட் டெல்டா ஈக்குவல் டு மினிமம் ஆஃப்
delta 1 comma delta 2. Delta 1 comma delta 2. அப்புறம் என்ன பண்ண போறேன்? We are going to find then now for distance between x comma a which is less than delta. இதுக்கு என்ன அர்த்தம்? This delta is less than or equal to delta 1. அதே நேரத்தில் delta is less than or equal to delta 2. That is, these two conditions are satisfied. Okay. Now, modulus of f of x, g of x minus f of a into g of a, which is equal to, எனக்கு தெரியாதுங்களா, அதே மாதிரி தெரியாத மாதிரி எழுதுறேன். This is equal to modulus of f of x into g of x மட்டும் தான் கிடைக்கும். ஓகே, ஏன்னா இது வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். This is equal to எழுதுற பாருங்க, modulus of f of x into modulus of g of x. Okay, so this is equal to modulus of f of x minus f of a எழுதிக்கலாம், because this is 0 into modulus of g of x. Okay, அப்போ since less than delta வா இருக்கிறதுனால delta is less than or equal to delta 1 and delta is less than or equal to delta 2 ஆக இருக்கிறதுனால this fellow is less than epsilon divided by 1 plus modulus of g of a. இப்படி கிடைக்கும். Into this fellow is less than or equal to g of x, which is less than or equal to 1 plus modulus of g of a. So this is 1 plus modulus of g of a. Okay, so these both will get cancelled and this is equal to epsilon. அப்போ நாங்க என்ன ப்ரூஃப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, that is for every epsilon positive there exists delta positive such that whenever distance between x comma a which is less than delta, this would imply that modulus of f of x into g of x minus f of a into g of a, okay, this is less than epsilon. So this implies that f into g is continuous on x, on a. Okay, இது ஒரு கேஸ் தான் ப்ரூஃப் பண்ணியிருக்கேன், ரெண்டாவது கேஸ் ப்ரூஃப் பண்ணல. ஸோ வில் கோ ஃபார் கேஸ் 2. வாட் இஸ் கேஸ் 2? கேஸ் 2 வந்து என்னது அப்படின்னா, தட் இஸ் f of a which is not equal to 0. f of a வந்து not equal to 0 இருக்க மாதிரி. சரி, நான் இந்த இடத்துல உள்ளதை அப்படியே கொண்டு வந்து போகிறேன். since g is continuous at a, then there exists this condition. இந்த கண்டிஷனை ஃபுல்லாக அப்படியே இதே மாதிரி அங்கேயே எழுதிக்கிறேன். ஓகேங்களா, வேணா இங்கே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிடட்டுமா? Since g is continuous, we are having this condition. Okay, இதை மட்டும் காப்பி பண்ணிட்டு Ctrl C and இங்கே அப்படியே பண்ணிக்கிறேன். Ctrl V, ரொம்ப ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? இது ஆன்லைன் கிளாஸினுடைய ஸ்பெஷாலிட்டி. That is, we are having these conditions. Okay, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? So that is, we are having this condition. Okay, fine. அப்போ முதல்ல இந்த இது முடிஞ்சிருச்சு. சார் இதெல்லாம் எதுக்கு சார் கொண்டு வந்தீங்க அப்படின்னா சொல்கிறேன். Now இது ரஃப், இப்போ ரஃப் சொல்கிறேன் பாருங்க. ரஃப் வந்து என்னது அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு ஜி ஆஃப் ஏ. இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் minus f of a into g of x. இதை கழிச்சிட்டேன், அப்புறம் இதை கூட்டுறேன். அப்போ f of a into g of x minus f of a into g of a. கரெக்டா? இது ரெண்டு அப்படியே இருக்கு. இது வந்து என்னது, இந்த டேர்ம். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இடையில ஒரு ரெண்டு டேர்மை ஒன்று சப்ராக்ட் பண்ணி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இது ரெண்டையும் நான் கிளப் பண்ணுறேன். கிளப் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப், இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் காமனாக இருக்குது. தென் ஐ கேன் ரைட் திஸ் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ். ஓகே, ப்ளஸ் இதில் எஃப் ஆஃப் ஏ காமன். அப்போ எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு வாட் ஐ கேன் ரைட், திஸ் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் ஏ. ஓகே, திஸ். அப்போ திஸ் ஃபெலோ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கிறேன், மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ இன்ட்டு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்
plus இந்த இடத்துல என்ன கிடைக்கும் modulus of f of a into modulus of g of x minus g of a இப்படி கிடைக்குங்க. ஓகே, அப்போ இந்த g of x க்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கலாம், this is less than 1 plus g of a போட்டுக்கலாம். எப்போ whenever this delta is less than 1 ஆக இருக்கும் பொழுது. ஓகே, சரி, அப்போ இந்த இடத்துல நான் கண்டினியூட்டி யூஸ் பண்ண போறேன். ஓகே, பாப்போமே. since g is continuous, இல்லனா இது I'll write this is okay, no problem. Since g is continuous at a இருக்கிறதுனால there is delta 2 positive such that whenever distance between x comma a which is less than delta 2, this must imply that modulus of g of x minus g of a which is less than என்ன எழுத போறேன், epsilon divided by 2 times I'll write this is modulus of modulus of f of a எழுதிக்கிறேன். f of a இது ஏன் சார் மாடுலஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த இது கேன்சல் ஆகணும், அதுதான். ஓகேங்களா, அதுக்காக நம்ம மாடுலஸ். சார் இந்த எப்சிலான் பை 2 எது போட்டிருக்கீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எப்சிலான் பை 2, இந்த இடத்துல ஒரு எப்சிலான் பை 2 வரணும், அதுக்காக. ஓகே, ஸோ சின்ஸ் g is continuous at a, there is delta 2 positive which satisfies this condition. சரி, இது ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது என்ன பண்றேன், since f is continuous at a ஆக இருக்கிறதுனால there is delta 3 positive such that whenever distance between x comma a which is less than delta 3, this must imply that modulus of f of x minus f of a which is less than, இந்த இடத்துல இதைத்தான் நான் epsilon divided by இந்த இடத்துல ஒரு 2 போட்டுக்கிறேன். இந்த g of x க்கு பதிலா நான் என்ன பண்ணலாம், இதை போட்டுக்கலாம். ஓகே, 1 plus g of, அப்போ I can write this is 1 plus modulus of g of a இப்படி போட்டுக்கிறேன். புரியுதா? அப்போ எனக்கு delta 1, delta 2, delta 3 மூணு எலமெண்ட் கிடைச்சிருக்கு. அப்போ we are having this condition. ஃபர்ஸ்ட் இது தனியாக எடுத்து எழுதிட்டுமா. ஸோ whenever distance between x comma a which is less than delta 1, this would imply that முதல் எலமெண்ட் யாரு, modulus of g of x which is less than 1 plus modulus of g of a. So modulus of g of x which is less than 1 plus modulus of g of a. இது முதல் கண்டிஷன். ரெண்டாவது என்னது, whenever distance between x comma a which is less than delta 2, this would imply that this condition. Okay, so we are having this modulus of g of x minus g of a which is less than epsilon divided by 1 plus 2 times modulus of f of a. இது வெல் டிஃபைன். ஏன்னா இப்போ வந்து டினாமினேட்டர்ல வந்து f of a வந்து நான் ஜீரோங்கிறனால டினாமினேட்டர்ல இருக்கலாம். அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். g of f of a is not equal to 0ங்கிறத இங்க தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து என்னது, distance between x comma a which is less than delta 3, this would implies that modulus of f of x minus f of a which is less than epsilon divided by 2 times 1 plus modulus of g of a இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, இந்த மூணையும் வச்சுக்கிறேன். அப்போ delta 1, delta 2, delta 3 மூணு சர்க்கிள் இருக்கு. ஸோ இது ஏங்கிற பாயிண்ட், இது delta 1 ரேடியஸ், delta 1 ரேடியஸ்ல ஒரு வட்டம் இருக்கு. அடுத்து வந்து என்னது, delta 2 ரேடியஸ்ல ஒரு வட்டம் போட போறேன். ஸோ திஸ் இஸ் மை delta 2. அப்போ இந்த ரேடியஸ்ல ஒரு வட்டம் வரைஞ்சோம்னா இந்த வட்டம் எப்படி இருக்கும், ஓகேங்களா. delta 3ங்கிறது இன்னொரு ரேடியஸ், ஸோ இந்த வட்டம். இப்போ என்ன பண்ணோம், we need to take the minimum of this. எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்ன பண்ணணும், மினிமம் எடுத்துக்க போறேன். அப்போ foot delta which is equal to minimum of delta 1, delta 2 and delta 3. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, this delta is less than or equal to delta 1 and delta is less than or equal to delta 2 and delta is less than or equal to delta 3. அப்போ இந்த மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ இப்போ எழுதலாமா, இப்போ now for distance between x comma a which is less than delta, then what we are having is modulus of f of x
into g of x minus f of a into g of a. தெரியாத மாதிரியே நான் எழுத போறேன். g of a which is equal to modulus of f of x into g of x minus f of a into g of x plus f of a into g of x minus f of a into g of a. இப்படி எழுதிக்கிறேன் g of a. This is straight எழுதிட்டுமா less than or equal to இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் this is f of x minus f of a into modulus of g of x plus modulus of f of a into modulus of g of x minus g of a. இப்படி கிடைக்கும். Okay, since it is less than, அப்போ முதல் ஸ்டெப் நான் என்ன பண்றேன் அப்படின்னா first since delta 1 யூஸ் பண்ணி this is less than 1 plus modulus of g of a எழுதிக்கிறேன். அப்போ this is less than or equal to modulus of f of x minus f of a into 1 plus modulus of g of a. முதல் ஸ்டெப் plus இது அப்படியே வச்சுக்கிறேன் modulus of f of a into modulus of g of x minus g of a. Okay, இது எதை யூஸ் பண்ணியிருக்கேன் by using delta 1. so by 1 ங்கிறது யாரு, இது 1, இது 1, இது 2, இது 3. so இங்க நான் எதை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் by 1. இப்போ மறுபடியும் என்ன பண்ண போறேன் அப்படின்னா this is going to be less than or equal to இது வந்து என்னது epsilon divided by 2 times 1 plus modulus of g of a. கரெக்டா? into 1 plus modulus of g of a. okay, plus இது modulus of f of a into இது என்னது epsilon divided by 2 times modulus of f of a. okay, so இங்க எதை யூஸ் பண்ணியிருக்கேன் 2 and 3 by 2 and 3. okay, so this implies that இதுவும் அடிபட்டு போயிரும், இதுவும் அடிபட்டு போயிரும். so which is equal to epsilon by 2 plus epsilon by 2. so that is equal to epsilon. okay, அப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா thus for every epsilon positive there exists delta positive such that whenever distance between x comma a which is less than delta, this would implies that modulus of f of x into g of x minus f of a into g of a, okay, which is less than epsilon. so this implies f into g is continuous at a. okay, so this implies that f into g is continuous on capital X. okay, so this is my second problem. third problemத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ ஒரு hint கொடுக்க போறேன். okay, then you prove it yourself. so calculate this fellow, that is modulus of f of x by g of x minus f of a divided by g of a. இதை calculate பண்ண போறேன். so what is this? this is equal to modulus of f of x into g of a minus f of a into g of x divided by என்னது g of x into g of a. okay, this is in this way. அவ்வளவுதான். இப்போ இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா this is equal to மேல add and subtract பண்ண போறேன். so what we will have, this is equal to modulus of f of x into g of a minus, I'll write this is equal to f of a into g of a plus f of a into g of a, okay, minus f of a into g of x divided by modulus of g of x into modulus of g of a. இது கான்ஸ்டன்ட், இது எனக்கு பிரச்சனை இல்லை. இதை மட்டும் தான் என்ன பண்ணணும், அப்ராக்சிமேட் பண்ணணும். ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேலே பிரிச்சிடலாமா? அப்போ f of x minus f of a, what you will have
modulus of f of x minus f of a into modulus of g of a plus இது என்ன கிடைக்கும் modulus of f of a into modulus of g of x minus g of a. Modulus குள்ள மாத்தி எழுதிக்கலாம். Divided by this fellow modulus of g of x into modulus of g of a. Okay, divided by இந்த கேஸ்ல modulus of f of g of x into modulus of g of a. அவ்வளவுதான். இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இது இந்த எலிமெண்ட் இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் of course இது ரெண்டு அடிபட்டு போயிடும். So what we will have, this is less than or equal to what we will have, this is modulus of f of x minus f of a divided by this fellow modulus of g of x plus இங்க என்ன கிடைக்கும் modulus of f of a divided by modulus of g of a, okay, into this guy modulus of g of x minus g of a divided by modulus of g of x. அவ்வளவுதான். நீங்க போன இதுல g of x க்கு டிஃபைன் பண்ணும்போது இந்த இடத்தை பாத்தீங்க பாருங்க, இதை தானே எடுத்தீங்க. you have chosen to be like this. okay, இப்போ நீங்க என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் பார்க்கணுங்கிறதுனால you need to take this guy, இந்த fellow எடுத்துக்கணும். அப்போ modulus of g of a minus 1 which is less than, இது வந்து which is less than modulus of g of x. நான் ரஃப் ஐடியா தான் கொடுக்குறேன். அப்போ ரெசிப்ரோக்கல் பார்க்கும்போது என்ன கிடைக்கும், modulus 1 divided by modulus of g of x which is less than 1 divided by modulus of g of a minus 1. note that இது வந்து எனக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நான் 1 போட்டதுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது ஒரு நம்பர் போட்டுக்கோங்க. so that this is goes to be positive. இந்த எலிமெண்ட் வந்து என்ன வரணும், பாசிட்டிவா இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ இதெல்லாத்தையும் கொண்டு வந்து இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. இந்த டினாமினேட்டர்ல வரதுக்கு ஃபுல்லா this is less than, okay, இது என்னது modulus of f of x minus f of a into this guy. okay, இங்க ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரும்ல, அந்த பாசிட்டிவ் நம்பர். okay, இதே மாதிரி இந்த டினாமினேட்டர் உள்ளது. I'll stop here and you try to solve this problem with yourself. okay, thank you.